இப்போ நான் எந்த இடத்துல இருக்குன்னா ஆலாம்படி போட் கிராசிங். Hey guys, welcome back to Free World Organical. தொடர்ந்து நான் ஸ்டேட்டஸ் கொடுக்கும் போதும் சரி, நம்ம ஃபாலோவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, பிரதர் தமிழ்நாடு டு கர்நாடகா போட் கிராசிங் ஸ்டில் கண்டினியூ ஆகிட்டு இருக்கா, ஏதாவது க்ளோஸில் இருக்கா அப்படின்ட்டு இந்த கேள்வியை தொடர்ந்து கேட்டுகிட்டே வராங்க. அதனால தான் இந்த ஸ்பாட்டுக்கு நான் விசிட் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன். ஒகேனக்கல் டு பெங்களூர் போகிற வழியில் ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போகும். அந்த வழியில் பார்த்தீங்கன்னா ஆலாம்படி கரெக்டாக 4 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். 2 வீலர்லேயும் வரலாம், இருந்தால் ஆட்டோலையும் நீங்கள் ஏறி இங்கே வந்து இறங்கிக்கலாம். இல்ல சப்போஸ் நான் பஸ்ல தான் வந்தேன்னா ஒகேனக்கல் டு அஞ்சட்டி பெங்களூர் போற ரூட்ல பஸ்ல ஏறி நீங்க இங்க வந்து இறங்கிக்கலாம். இந்த போட் கிராசிங்கோட டைமிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்பாங்க. அதாவது மார்னிங் 7 to ஈவினிங் வந்து 6 o'clock வரையும் இருக்கு. தமிழ்நாடு சைடு கிராஸ் பண்றவங்களுக்கும் சரி, அந்த பக்கம் கர்நாடகாவில் வந்து கிராஸ் பண்றவங்களுக்கும் சரி, பஸ் டைமிங் என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கர்நாடகா சைடு சொல்லிடுறேன். அதாவது மார்னிங் வந்து 7:30க்கு ஒரு பஸ் இருக்குது, ஆஃப்டர்நூன் வந்து 12:30க்கு ஒரு பஸ் இருக்குது, ஈவினிங் வந்து அங்கே அதாவது மாதேஸ்வரன் மலை கொள்ளைக்கால் அந்த பக்கம் 4லேருந்து அதாவது 4க்கு ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் வந்து இங்கே 6 o'clock வந்து ஆல்ட்டு போட்டு ஏர்லி மார்னிங் 5 o'clock இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி அங்கே போவாங்க. சரிங்களா? அதாவது கர்நாடகா சைடோட இப்போ பஸ் டைமிங் சொல்லிட்டேன். தமிழ்நாடு சைடு பஸ் டைமிங் பார்த்தீங்கன்னா எனி டைம் பஸ் வசதி இருக்குது. பட் அன்டைமில் கிராஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அன்டைமில் யாரும் இங்கே கிராஸ் பண்ணுறது கிடையாது. நான் முன்னாடி சொல்லிட்டேன், மார்னிங் வந்து 7 to ஈவினிங் வந்து 6 o'clock வரையும் தான் கிராஸ் பண்ணுறாங்க. இந்த கிராசிங் யார் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதுக்கு முன்னாடி ஆலாம்படின்ற ஒரு நேம் குறிப்பிட்டிருப்பேன். அந்த நேம் வந்து இந்த தமிழ்நாடு டு கர்நாடகா கிராஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு அந்த பக்கம் தான் அந்த ஆலாம்படின்ற வில்லேஜ் இருக்குது. அந்த ஊர் மக்கள் இங்கே கிராஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தேடே வந்து கொண்டு வந்திருந்தாங்க. வெளியூர் ஆட்களுக்கும் இது யூசேஜாக மாறிடுச்சு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நாகமரை, பண்ணவாடி, ஸோ இந்த இடத்துலலாம் கிராஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா. இப்போ நாமளே போனால் கிராஸ் பண்ணுறோம். அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து இது ஒரு போக்குவரத்தாகவே மாறிடுச்சு. ஆறை பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது, அதனால் இறங்கி ஒரு குழியில் போடலாம் அப்படின்றத மட்டும் நீங்கள் மைண்டில் தயவு செஞ்சு வச்சுக்காதீங்க. கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவேர்னஸை நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இங்கே வந்து போலீஸ்லாம் போட்டிருக்காங்க. அதாவது இந்த ஆலாம்படியாண்ட இந்த ரிவர் சைடு பெங்களூர்லேருந்து நிறைய டூரிஸ்ட் வந்து ஒகேனக்கலுக்கு வர்றது உண்டு. இங்கே வந்து வெஹிக்கிள்ஸை நிப்பாட்டிட்டு ரிவர் சைடு வந்து நீங்கள் அங்கே மேலே நின்று ரிவர் சைடு வியூவை ரசிச்சுக்கோங்க. நீங்கள் கீழே இறங்கி குளிக்கிறதோ பண்ணுறதோ ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதோ இது தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிக்கோங்க. அதனால தான் வந்து இப்போ போலீஸும் போட்டிருக்காங்க. இன்னொன்று வந்து சில பேர் கிராஸ் பண்ணுறவங்களும் இறங்கி குளிச்சுட்டு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒரு மைண்ட் செட்லேயும் இருப்பாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி வேண்டாம். அதனால தான் ரோட் சைடு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலர் போர்டும் எல்லோ கலர் போர்டும் அதிகமாக வச்சுருப்பாங்க. அதாவது உள்ளே இறங்கி குளிக்க வேண்டாம், ரொம்ப ஆழமாக இருக்கும் அப்படின்ட்டு போர்டு வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நான் கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அவேர்னஸை நான் உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த பக்கம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் ஆலாம்படின்ற வில்லேஜ் இருக்குதுன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல விஜயநகர பேரரசு அந்த காலத்தில் கட்டின கோயில் ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் மருந்து குடோன்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. சில பேர் இங்கே இருக்கிறவங்க தான் கேட்டால் அவங்க தான் லோக்கல்ஸில் சொன்னாங்க. அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் வந்து அந்த விஜயநகர காலத்தில் கட்டின கோயிலை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி காமிச்சிருக்காங்க. பட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த பக்கம் கிராஸ் பண்ணி உங்களுக்காகவே உள்ளே நடந்து போயிட்டு உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ஆலம்படி கோயிலுக்கு நாங்கள் விசிட் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்சு என்னென்ன ஹிஸ்ட்ரியோ அதை பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும்.